வெல்கம் டு பிளாண்ட் ஐட் ரெசிபீஸ் வியூவர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து புடலங்காய் சாம்பார் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் மணத்தக்காளி வெத்தல் ஊற்றிட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றிருக்கேன். இப்போ கடுகு பொரிய ஆரம்பிச்சிடுச்சு. கடுகு பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு தான் கடுகு பொரிய வைக்கணும். இப்போ வந்து நான் வந்து 3 தக்காளி எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துகிட்டு நல்லா கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு கப் அளவுக்கு பருப்பு எடுத்துகிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சதுக்கப்புறம் அதையும் இதில் சேர்த்துக்கலாம். மீன்வெயில் நான் போடுற எல்லா வீடியோஸுமே வந்து பார்த்திங்கன்னா காரம் இல்லாத எப்படி சமைக்கிறது, அல்சர் பேஷண்ட்டுங்களுக்கு, அப்புறம் வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்டுக்கு, அப்புறமா வந்து போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேரில் இருக்கவங்களுக்கும் 1 வாரம் 10 நாள் வந்து காரமே இல்லாத சமையல் தானே ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க டாக்டர். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து காரமே போடாமல் எப்படி சாம்பார், ரசம், மற்ற டைப் ஆஃப் ரெசிபீஸ்லாம் எப்படி பண்ணுறதுன்றது உண்டான வீடியோஸ் தான் என்னோடய சேனலில் வரும். இப்போ வந்து நான் வந்து பருப்பு ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். மீன்வெல் இந்த டைப் ஆஃப் இதில் வந்து நான் கொஞ்சமாக ஜவ்வரிசியும் ஆட் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் வந்து திக்னஸ் கொடுக்கும். ஏன்னா நம்ம வந்து நார்மலாக செய்கிற மாதிரி சாம்பாராக இருந்தால் திக்னஸ் கொடுக்கும். இது வந்து நம்ம காரம்லாம் ஆட் பண்ண போகிறது கிடையாது. இதில் வெங்காயம், பெருங்காயம் எதுவுமே கிடையாது. பக்காவாக பிளாண்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இதை வேக வச்சு எடுத்தாச்சு. வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா வந்து இப்படி தான் இருக்கும். நம்ம ஜவ்வரிசி ஆட் பண்ணியிருக்கிறதுனால அடியில் வந்து கொஞ்சம் வந்து ஜவ்வரிசி ஒட்டிகிட்ருக்கும். ஸோ அதனால் நல்லா அதை கலரி விட்டுட்டு உங்களுக்கு வந்து ஜவ்வரிசி ஒட்டாத மாதிரி நல்லா நீங்கள் கலரி விட்டுறணும். அதுக்கப்புறமா தான் மேற்கொண்டு நம்ம போடுற பொடலங்காவும் அப்படியே நம்ம கலராமல் விட்டுட்டோம்னா ரொம்ப ஒட்டிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பொடலங்காவை நல்லா ஒரு 2 பொடலங்காய் 250 கிராம் இருக்கிற அளவுக்கு பொடலங்காய் நான் எடுத்துகிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து சின்ன சின்ன பொடிகளாக நான் கட் பண்ணியிருக்கேன். பொடிகளாக கட் பண்ணிவிட்டு அதையும் வந்து நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். அதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இப்போ புளி கரைச்சல் ஆட் பண்ணிடலாம். புளி கரைச்சல் பார்த்திங்கன்னா நான் 3 பட்டை புளியும் 1 ஸ்பூன் உப்பும் போட்டுட்டு நல்லா கரைச்சிருக்கேன். திக்காக கரைச்சிருக்கேன். அதை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம அதையும் வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். நாலா பக்கம் நல்லா கலரணும். இப்போ வந்து காயை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து புளியை ஊற்றிட்டு பண்ணுறதுக்கு பதில் ஒரே ஷாட்டில் வந்து நான் வந்து புளி கரைச்சல் ஆட் பண்ணிடுறேன். நார்மலாக வந்து நம்ம வந்து புளி கரைச்சல் ஊற்றிட்டு ஒரு விசில் வச்சு எடுக்கலான்னா, இது வந்து நம்ம காய்கறி, புளி எல்லாம் ஒன்றா ஒரே சமயத்தில் போடுறதுனால ஒரு 5 to 6 விசில் வச்சிங்கன்னா உங்களுக்கு காய்கறி நல்லா வெந்துடும். அந்த பொடலங்காய் நல்லா வெந்துடும். எல்லாமே அவங்களுக்கு பக்காவாக அந்த ஜவ்வரிசியும் கூட நல்லா திக்னஸ் கொடுக்கறதுக்காக பக்காவாக ரெடி ஆகிடும். மீன்வைல் வந்து என்னோடய சேனலை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், அப்புறமா வந்து நெய்பர்ஸ் யாருக்காவது அல்சர் ப்ராப்ளம் இருந்தால் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ண சொல்லுங்கள். இதில் எல்லாம் சாம்பார், ரசம், கிரேவி எல்லாமே வந்து காரம் இல்லாமல் எப்படி வைக்கிறதுன்றது நான் போட்டிருப்பேன் வீடியோஸ். இதில் வந்து விசில் வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ.